நான் என்னுடைய பக்தர்களுக்கு அடிமையன் தான். உம்மை ரட்சிச்சுக்கணும்னா எங்கிட்ட வந்து பிரயோஜனம் இல்லை, அம்பரீஷன் சரணத்திலேயே போய் பாகவத ஆளுக்கு அவ்வளவு பெருமை சொல்றேளே ஏன்னு எதெல்லாம் நம்மால கனவுல கூட விட முடியாதோ எல்லாத்தையும் பிரத்யட்சமா விட்டாலும். கபீர்தாசர் சம்சாரத்தை வித்துட்டு வந்துட்டார் சாது சேவைக்கு. எல்லாருமே கருணாமூர்த்தி தான், ஆனா கருணையே ஒரு உருக்கொண்ட அவதாரம் ராமாவதாரம். இந்த கஷ்டம் தன் பக்தனுக்கு வரவே கூடாதுன்னு திருவுள்ளமா ராமர். அகம் பக்த பராதீனா, நான் என்னுடைய பக்தர்களுக்கு அடிமையன் தான். நீ உம்மை ரட்சிச்சுக்கணும்னா எங்கிட்ட வந்து பிரயோஜனம் இல்லை, அம்பரீஷன் சரணத்திலேயே போய் விழுந்துடும். அவன் தான் பார்ட்டி. அப்பதான் கேட்கிறார் அம்பரீஷ் துர்வாசர், உங்களை காட்டிலும் பாகவத ஆளுக்கு அவ்வளவு பெருமை சொல்றேளே ஏன்னு கேட்கிறார். என்னத்தினால அவளுக்கு இவ்வளவு பெருமை, எதனால அவர்களுக்கு அடிமைன்னு நீங்க சொல்றேன். அப்ப பெருமாள் சொல்றார், ஏதாராகார புத்திராப்தானி பிராணானி வித்தமிமம் பரம். எதெல்லாம் நம்மால கனவுல கூட விட முடியாதோ எல்லாத்தையும் பிரத்யட்சமா விட்டாலும். சம்சாரத்தை விட முடியுமா? கபீர்தாசர் சம்சாரத்தை வித்துட்டு வந்துட்டார் சாது சேவைக்கு. 200 பாகவதாள் வந்துட்டான். அவளுக்கு சாப்பாடு போடணும், பணம் இல்லை. அழறார் கபீர்தாசர். சாதுக்கள்லாம் வாசல் உட்கார்ந்துருக்காளே, பஜனை பண்றாளே, அவளுக்கு ஆகாரம் போடுற வசதி இல்லாமல் போயிடுதேன்னு அழறார். நான் போடுவேன்னு நினைச்சிட்டு வாசல உட்காந்து பஜனை பண்றாளே. அப்ப அந்த அம்மா சொன்னா, எனக்கு ஒரு யோஜனை தோற்று. என்ன யோஜனைன்னா, இந்த பஜார்ல ஒரு கடைக்காரர் இருக்கான், நான் வர்த்தேஜி போறீங்க என்னையே பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு போல இருக்கு, நீங்க என்ன வேணா அவன்கிட்ட வித்துட்டு வந்துருங்க. கபீர்தாசர் வித்தது பெரிய விஷயம் இல்ல, இவள் எப்பேற்பட்ட சாத்வியா இருந்தா சொல்லுவாள், என்ன வேணா வித்துட்டு வந்துருக்கோம், சாது செய்வதான் முக்கியம். அவருக்கு கோபம்னா வரணும், சம்சாரத்தை விற்பனா கோபம்னா வரணும். அவருக்கு ஆனந்தம் தாங்கல, இப்படி ஒரு யோஜனையை சொன்னி அப்படிங்கிறார். அழிச்சுட்டு போனார், வித்துட்டார். 200 பாகவதாளுக்கு வேண்ட பதார்த்தங்களை வாங்கிட்டார். ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணார், இத்தனை பேருக்கு இவதான் சாப்பாடு போட்டாகணும், என்ன நம்புங்கோ. அத்தனை பேருக்கு ஆகாரம் பண்ணி தயார் பண்ணி சாப்பாடு போட்ட அப்புறம் என் பொறுப்புலையே இவளை உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சார். இவற்ற நம்பிக்கை அனுப்பிச்சுட்டான். 200 பாகவதாளுக்கு சமையல பண்ணினா சாப்பாடு போட்டா சொன்னபடி கபீர்தாசர் கொண்டு விட்டுட்டார். அவனும் உள்ள அழிச்சுட்டு போயிட்டான். அவன் வாசகதவை தாப்பா போட்டுன்னு வரத்துக்குள்ள இந்த அம்மா உள்ள ஒரு ரூமுக்குள்ள போய் உள்ளுக்குள்ள போய் உள்தாப்பா போட்டுன்னுட்டான். இந்த சாத்வி சுந்தரா பிவி அப்படின்னு பேர் அவளுக்கு. உள்ள போய் நின்று தாரதாரியா கண்ணீர் விட்டு ராமச்சந்திர பிரபுவை கூப்பிட்டார். எல்லாருமே கருணாமூர்த்தி தான், ஆனா கருணையே ஒரு உருக்கொண்ட அவதாரம் ராமாவதாரம். கஷ்டத்தினுடைய பராகாஷ்ட, கஷ்டம்னா இல்லைன்னு பூர்ணமா தெரிஞ்ச அவதாரம் ராமாவதாரம். பாக்கி அவதாரத்துக்கு கஷ்டம் தெரியாது. கிருஷ்ணாவதாரம்னா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருந்துட்டு போயிட்டார். ராமாவதாரம் அப்படி இல்லை, கொஞ்சமா நஞ்சமா கஷ்டம். அதனாலதான் ராம பக்தாளுக்கு கஷ்டமே வராது. ஒரு கால் வந்ததுன்னா அவன் உண்மையான ராம பக்தன் இல்லைன்னு அர்த்தம். ஏன் கஷ்டம் வராதுன்னா, கஷ்டத்தை பூர்ணமா அனுபவிச்சதுனால இந்த கஷ்டம் தன் பக்தனுக்கு வரவே கூடாதுன்னு திருவுள்ளமா ராமருக்கு. இப்படி இந்த அம்மா அழுத உடனே 2 சேவகர்கள்
பூட்டின வீட்டுக்குள்ள இருக்கா, பூட்டின வீட்டுக்குள்ள இருக்கா. மிரட்டா முதலாளிய, கடை முதலாளிய மிரட்டா. இந்த ரூம்ல ஏதோ நீ சாமான் பதுக்கி வச்சிருக்க, கதவை துறையினா. அவன் பயந்துன்னு முடியாதுன்னா துறையினா. உடனே கதவு உள்தாப்பா போட்டிருக்கு. உள்ள இருக்கிற அம்மாவுக்கு தைரியம் சொன்னான், நாங்க ராஜ சேவகர்கள், தைரியமா கதவை துறை அப்படின்னு சொல்ல கதவை திறந்தா 2 ராஜ சேவகாள் இருக்கிறா. இது கபீர்தாசர் சம்சாரம்னா இது. இவளையே நீ கடத்தி கொண்டு வந்தேன்னு அவனை அரெஸ்ட் பண்ணான். இந்த அம்மாவை ஜாக்கிரதையா ஆத்து வாசல் வரையில் கொண்டு விட்டுட்டு போயிட்டான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.